பொதுமக்கள் வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுமக்கள் 10,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனான்னு சொல்லி நம்ம கருப்பை வெள்ளையாக்கும் கணக்கு. இப்போ வந்து இன்னைக்கு காலையில் பார்த்தா இணையதளத்தில் அங்கங்கே பேசுறது தவேகா விண்ணப்ப ஃபாரம் வேணுமா இருக்குது நம்மகிட்ட. அவன் 10,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டா 20,000 ரூபா 25,000 ரூபா பிளாக்ல விற்குது. உங்களுக்கு அந்த பக்கம் அறிவாலயத்தை வந்து எல்லாரையும் கூட்டு தெளிச்சு வச்சுக்கிறது உங்கள் கண்ணு தெரியல. எங்கள் கட்சியில் மட்டும்தான் நீங்கள் கண்கொத்தி பாம்பாக பார்த்துங்கிறீங்க. நீங்கள் பிளாக் டிக்கெட்னு சொல்கிறீங்க. அங்கே எத்தனை பேருக்கு தண்ணி தெளிச்சு இப்போ செந்தில் பாலாஜியில் எவ்வளோ புனிதர் பாருங்க. அப்போ புனிதர் அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன இருந்தாலும் பொறாமை இல்லை. அதில் வந்து நீங்கள் வந்து திராவிடத்தையும் மற்றதையும் நீங்கள் வந்து ஒப்பிடுறத வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் திராவிடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அஜித்தினுடைய மரணம் நீதிமன்றம் வந்து கடுமையான ஒரு இது. இவங்க போலீஸுக்கு பெயிலே வேணாம், உள்ளவே கிடக்குது. புதிய கொடூரெல்லாம் பார்த்து மனசு இது முடியாது. கடுமையாக கண்ணன் தெரிஞ்சு கடைசியாக அந்த நகை திருடு போனதாக சொன்ன அந்த புகாரே பொய் அப்படின்னு சிபிஐ சொல்லிச்சு. போகலை, அது வந்து பொய் வழக்கு. நிகிதாவை கூப்பிட்டு வந்து அந்த வழக்கு போட சொன்னது ஒரு கீர்த்தி பெற்ற ஒரு மாண்பு வகைரால சேர்ந்தவங்க தான். காவலாளி இருக்காரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. பிரைவேட் செக்யூரிட்டி இவர் பார்த்துட்டு இருக்காரு. சரி, இது அரிசி மூட்டை மாதிரி தெரியலையேன்னு அவருக்கு ஒரு டவுட் வருது. அவர் போய் இந்த பெண் நிகிதா இல்ல, இந்த நம்ம பேர் ஓட்டின பெண்மணி, ஆமா, அத வந்து அவங்க கிட்ட கேக்குறான். இளம் பெண் கிட்ட எங்க போற, ஆமா சர்க்கியூட் ஹவுஸ் சுந்தரி, நீ சர்க்கியூட் ஹவுஸ் சுந்தரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அசைன்மெண்ட் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்க, அதுக்குன்னே ஒரு டீம் இருக்கு. அந்த டீமை கூப்பிட்டு இந்த அஜித் குமார் இதை வந்து பிரதானமா என்னங்க பேசப்பட்டிருக்கிற தகவல் கசிது என்னன்னா, இந்த தகவல் வேற எங்கேயாவது சொல்லி இருக்கியா? ஆமா, யார்கிட்டயா பேசிருக்கியா? வாட்ஸ்அப்ல சொல்லி. ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் பஞ்சாயத்து கூட்டுறவு நிகழ்ச்சியில் ஐயா திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? முதல் பஞ்சாயத்து ரொம்ப நல்லா இருக்கு. எதனா குறையா உங்களுக்கு? இல்லை, நீங்கள் இல்லை கொஞ்சம் தாமதமாக வந்தீங்களே. ஏதாவது யாரோ நம்ம வந்து விசாரித்த போது இதே மாதிரி நீல சட்டை போட்டு பனையூர் பக்கம் பார்த்ததா சொன்னாங்க. அந்த பக்கம் ஏதாவது போயிட்டு வரீங்களான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இல்லை, முதல் பஞ்சாயத்து அதுதான் கூட்டலான்னு இருந்தா மக்கள் சார்பாக அதான் சொல்கிறாங்க. கொஞ்சம் எனக்கு பணம் நிறைய கொழுத்து போச்சுங்க ஐயா. அதனால கொழுப்பெடுத்தா என்ன பண்ண முடியும்? நண்டு வலையில தங்காதுன்னுவாங்கல்ல. என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பொதுமக்கள்லாம் வேட்பாளராக கட்சி உறுப்பினர் இல்லாமல் பொதுமக்களும் மனு கொடுத்து வாங்கலான்ற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு. அதனால 10,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு வேட்பு மனு வாங்கிட்டு வரலாம் போனால் தீர்ந்துருச்சான். இல்லைங்க, நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி செல்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புதிய மாற்றத்தை நோக்கி செல்கிறது. இதுக்கு முன்னால் ஒரு கட்சியில் வந்து வேட்பு மனு கொடுக்குறாங்க, விருப்ப மனு கொடுக்குறாங்க. 10,000 15,000, ஒரு காலத்தில் 5,000 இருந்தது, இப்போ 10,000 15,000 சொல்கிறாங்க. போய் வாங்குறவன் யார்? இப்போ போட்டியிடணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த ஊரில் அவன் ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு, இப்போது வேறு கட்சியாக இருந்தால் அவன் ஊரில் ஏதோ ஒரு கவுன்சிலர் ஏதோ ஒரு பதவியில் இருப்பான், இல்லை முன்னாள் பதவியில் இருந்திருப்பான். இப்போது தாவேகாலனா பொதுவாக யார் வேணாலும் அந்த ஏரியாவில் நிர்வாகியாக இருப்பான். ஒரு ரெண்டு வகையறான்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு திமுக வந்தா பரம்பரை அப்பா வந்து பதவியில் இருந்திருக்கணும், அப்புறம் பையனுக்கு வேணா வேட்புமனு கிடைக்கணும். அதிமுக வந்து அவன் கட்சி போராட்டங்களை கலந்தது ஒரு சாதாரண ஒரு ஆளை வந்து ஏதாவது ஒரு 2 வேஷ்டி சட்டையோட ஆளை வர சொல்லி வேட்பாளர் நிக்க வச்சு. இது ரெண்டும் இல்லாம நம்ம புதிய ஒரு பாதையை நோக்கி செல்கிறோம். ரெண்டுமே இல்ல, இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம இது தீய சக்தி, அது ஊழல் சக்தி. அதனால அதெல்லாம் வேணாம் நமக்கு. நம்ம வந்து தூய சக்தி நம்ம தான். என்னன்னா வேட்பாளர்கள்னா யார் வந்து விருப்ப மனு வாங்குவான்? அந்த வேட்பாளரா வரணுங்கிற எண்ணம் இருக்கிறவன் தான். ஏன்னா அதுக்கப்புறம் வேற 1 கோடி டிடி கொடுக்கணும், 2 கோடி டிடி கொடுக்கணும்ன்றாங்க. முதல்ல இந்த 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து அந்த டிடி கொடுக்க வரணும், அப்புறம் தான் வேட்பாளரா இல்லையானது அப்புறம் முடிவாகும். இது எந்த கட்சிக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த பணம் எவ்வளவுன்றதெல்லாம் தாண்டி இந்த ப்ராசஸ் வந்து இப்படிதான். இதுல வந்து நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரத்திலேயே வந்து மொத்த விருப்ப மனுவும் அந்த வேட்பாளருக்கான விருப்ப மனு வித்து போச்சான்.
இல்ல இது இது வந்து உங்களுக்கு கரெக்டா டிக்கெட்ல தானே இந்த மாதிரி அங்கேதான் அதேதான் அதே மாதிரி இங்கேயும் வித்து போச்சான். நான் போயிட்டு வந்தேன் ஐயா. அப்ப நீங்க சொன்னீங்களா அந்த பக்கம் போனீங்களான்னு, வழியில ஒருத்தர் சார் இங்க இருக்கு சார் வரீங்களா சார் இங்க இருக்கு வரீங்களா சார்னு கூப்பிடுறான். என்னடான்னா பிளாக்ல விற்கிறான். இல்லைங்க, இது இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா இணையதளத்துல நேத்து 2.5 மணி நேரத்திலேயே வித்து போச்சுன்னு சொன்னாங்க. அதுல தாவேகா சார்பான அறிக்கையை தான் நான் பேசுறேன், நான் ஒன்றும் கற்பனையா பேசல. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வேட்பாளர் வந்து நிற்கக்கூடிய ஒரு அபிப்பிராய கருத்து இருப்பவர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் திரளாக அந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கி சென்றார்கள். 10,000 அதை கேட்டுட்டு தாங்க ஐயா நானும் போய் எனக்கு புரியலைங்க. நானும் ஒரு 47 வருஷமா பத்திரிகையாளராக இருக்கேன், 15 வருஷமா அரசியல் பத்திரிகை 15 வருஷத்துக்கு மேல இருக்கேன். இந்த வேட்பாளரா நிக்கணும்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு எண்ணம் இல்லாதவன் பொதுமக்கள் எதுக்காக அந்த விண்ணப்ப ஃபாரத்தை வாங்கிட்டு போறான், அந்த படிவத்தை 10,000 கொடுத்து அதை வாங்கிட்டு போய் அவன் எல்லாம் என்ன செய்ய முடியும்? ஒன்னும் அவன் நிக்கிற எண்ணம் இருக்கணும். அது இல்ல, சும்மா ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு 10,000 கொடுத்து வாங்கிட்டு போறான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இது வித்து தீர்ந்து போச்சு. இப்ப தியேட்டர்னு வைங்களேன், அந்த சினிமா மைண்ட் டிக்கெட் விற்கிறதுலே இன்னும் இருக்கிறீங்கன்னா நீங்க சினிமால வந்து ஒரு 1000 சீட்டு இருக்கு, 1000 சீட்டு வித்து போச்சு, கவுண்டர் க்ளோஸ் பண்றாங்க, இல்ல ஆன்லைன்ல முடிஞ்சிருது. சரிங்க. இப்போ வந்து விண்ணப்ப ஃபாரம்ன்றது எவ்வளவு கிடைத்தாலும் நீங்க வந்து ஒரு ஃபாரம் தானே, ஒரு போட்டோ காப்பி எடுத்து கூட கொடுக்கலாம். ஒரு ஃபாரம் வந்து இன்னொன்னு வேணும்னா பிரிண்ட் எடுக்கலாம், டைம் இல்லைன்னா கூட ஒரு போட்டோ காப்பி எடுத்து கூட எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். உண்மையிலேயே வந்து அவன் வேட்பாளருக்கான எண்ணம் தான் வாங்கிட்டு போவான். ஆமாங்க. பொதுமக்களுக்கு கொடுத்து இது என்ன பெருமாள் கோயில்ல வந்து சுண்டல் கொடுக்குற மாதிரி டக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பர் கிழிச்சு சுண்டல் வாங்கிட்டு போவானே, அது மாதிரி. நாங்க என்ன கட்சிங்க? நாங்க மாற்றத்துக்கான எந்த கட்சி? தூய கட்சியா? ஆமா, கேளுங்க. இதுல 2 விஷயம். ஒண்ணு, பொதுமக்கள் வாங்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லும் போது பொதுமக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதை வாங்கிட்டு போறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுமக்கள் 10,000 கொடுத்து வாங்கிட்டு போனான்னு சொல்லி நம்ம கருப்பை வெள்ளையாக்கும் கணக்கு சினிமா வந்துருச்சுங்களா? ஆமா. அதுக்கப்புறம் இன்னொன்னு, இப்போ வந்து இன்னைக்கு காலையில பார்த்தா இணையதளத்துல அங்கங்க பேசுறது, தாவேகா விண்ணப்ப ஃபாரம் வேணுமா இருக்குது நம்மகிட்ட, அவன் 10,000 கொடுத்து வாங்கிட்டா 20,000 ரூபா 25,000 ரூபா பிளாக்ல விற்குது. நீங்க விண்ணப்ப ஃபாரத்தையே கட்சியில வந்து அந்த விண்ணப்ப படிவத்தையே பிளாக்ல தான் விற்கிறாங்க. இது வந்து இப்படிதான் வந்து டீல் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? எங்களுக்கு டிமாண்டு, மக்கள் எங்களை வந்து அப்படி அந்த அளவுக்கு ஏற்கிறாங்க. அதுல வேற வந்து எல்லாம் வித்து போச்சான். இது என்ன ஆடிட்டோரியமா சீட்டு மொத்தம்ன்றது இவ்வளவுதான்றதுக்கு. இப்போ இப்போ திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியோ, சீமான் கட்சியோ, யாரோ ஒரு கட்சி பொதுவா வச்சுங்க, ஒரு தொகுதியில வந்து 50 பேர் கூட வந்து விண்ணப்பம் வாங்கி போவான். ஒரு தொகுதியில 10 பேர் தான் வாங்குவான், ஒரு தொகுதியில 4 பேர் தான் வாங்குவான். தொகுதியில வந்து அது தனி தொகுதியா பொது தொகுதியா, அங்க எவ்வளவு போட்டி இருக்கு, யாரெல்லாம் அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தெளிவாயிடும். இன்னாருக்கு தான் சீட்டு இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட்டிவா நான் ஒரு 4-5 பேர் வந்து தொகுதியில வாங்குவான். ஆமா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர் பேர்ல வாங்குறது ரொம்ப நாளா உண்டு. அது கருணாநிதி, எம்ஜிஆர் பீரியட்ல, ஜெயலலிதா பீரியட்ல எங்க தொகுதியில தலைவர் நிக்கணும், 234 ஒன்னும் இல்லை, இவங்களே காசு கொடுத்து வாங்குவாங்க. இது வந்து அரசியல் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களே காசு கொடுத்து பிளாக் ஒயிட் 234 தொகுதியிலும் வந்து இத்தனை பேர் வந்து நமது தலைவர் வந்து நிக்க வேணும்னு சொல்லி வாங்கியிருக்காங்கன்றதெல்லாம் அது ஒரு சும்மா ஒரு பெருமைக்காக, ஒரு கெத்துக்காக. இப்போ ஆக மொத்தம் இவங்க வந்து இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த விண்ணப்ப ஃபாரத்தை பிளாக்ல வித்ததாக இது வரைக்கும் செய்தி கிடையாது. இப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? புதியதொரு மாற்றத்திற்காக தான் அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அரசியல் வந்திருக்காரு. தூய கட்சி. ஒருத்தர் கேள்விப்பட்டேன், ஆந்திராவில இருந்து வந்து மனுவை வாங்கிட்டு எங்க தொகுதியில, ஆந்திரா தொகுதியில வந்து நிக்கணும் எங்க தலைவர்னு பணம் கட்டி இருக்கிறாரு. நல்ல வேலை அமெரிக்கால இருந்து வராம போனாங்க. அமெரிக்கால இருந்து வந்து போயிருந்தாங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து பேதியா இருக்கும்ல இவ்வளவு நேரம். விஜய் வந்து அங்க வந்து திடீர்னு அங்க போய் அமெரிக்கால நின்று ட்ரஸ்ட் வந்து பிளாஸ்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தாருன்னா ட்ரம்ப்புக்கு அது என்ன வருது? ஒண்ணுமே இல்லை. ஆமா, இது ஆக மொத்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுதான் காமெடின்றது இல்ல, நிறைய காமெடிகள் இருக்கு. இப்போ இந்த தடவை வந்து இப்போ நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, சின்னம்மா அவர்கள், சசிகலா அவர்கள், அவங்க திடீர்னு நான் வந்து அம்மா ஆட்சியை கொடுப்பேன் 2026 அம்மா ஆட்சி தொடங்குற முடிவோட வெளியில வந்துடுறாங்க. இல்ல, ஆக்சுவலா கட்சி தொடங்க போறது இல்லையா. ஒரு திவாகர் வந்து அண்ணா திராவிடர் கழகம்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அது லெட்டர் பேட் கட்சி தான், ஆனா ரிஜிஸ்டர் பண்ணி பக்காவா, அதாவது இதோட லைவ்ல வச்சிருக்காரு.
அதுல அவங்க யூஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு செய்தி வருது. ஏன்னா இதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு டைம் கம்மியா இருக்கும்ன்றதுனால அது ஏற்கனவே பதிவுனா ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கட்சி அதை யூஸ் பண்ணி பண்ணலான்னு. இதுல அம்மா ஆட்சியை அவங்க கொண்டு வருவாங்களா? இவங்க வந்தாலே இவங்க யார இதுல அவங்க யார் கூட பேச்சுவார்த்தையில இருக்காங்கன்னா பிளாக் டிக்கெட்டு தாவேகாவோட. இல்ல இப்ப எல்லாருக்கும் புகலிடமே பிளாக் டிக்கெட் தான்றாங்க. பிளாக் டிக்கெட்டோட அவர் அவங்க பேச்சுவார்த்தையில இருக்காங்களா? வன்மையா கண்டிக்கிறேன் சார். என்ன கண்டிக்கிறீங்க? இல்ல நீங்க வர வர ரொம்ப அழிச்சாட்டியம் பண்றீங்க. ஆமா ரொம்ப அழிச்சாட்டியம் பண்றீங்க. எவ்வளவு தூய ஒரு அரசியல் கொடுக்கறது வர எங்களை போயிட்டு பிளாக் பார்ட்டி பிளாக் டிக்கெட்ன்றீங்க, புது பேர் வைக்கிறீங்க. இது ரொம்ப அழிச்சாட்டியம் இல்ல? சரிங்க. இப்ப சசிகலா விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்போ ஊழல் நாங்க ஒரு பைசா கூட தொடமாட்டோம், ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன். ஊழலுக்காகவே 4 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன அவங்க சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, இல்லை ஏதாவது தமிழ் மொழி போராட்டத்துக்காக போயிட்டு வந்தாங்களா? அவங்க ஊழலுக்காகன்னு சொல்லி தண்டனை விதிக்கப்பட்டு போயிட்டு வந்தாங்க. இது இனிமேல் எங்க கட்சியில இந்த மாதிரிலாம் நடக்காதுன்றாரு விஜய். நீங்க அவர் போய் பிளாக் டிக்கெட் கட்சின்றீங்க. இப்ப சசிகலா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஞான ஸ்நானம் செய்து விடுவார்கள். ஆமா, இனிமே செய்ய மாட்டாங்க ஊழல். எங்க கட்சியில செய்ய மாட்டாங்க ஞான ஸ்நானம். ஆமா, பாதிரியா இருக்காரு எங்க கட்சியில, மன்னிச்சு விட்டு அது வருது கரெக்டா. எங்க இருந்தோ வெளிநாட்டுல இருந்துலாம் பணம் வருது. அந்த பணத்தை வச்சு ஒரு சர்ச்சில் வச்சு ஒரு ஞான ஸ்நானம் செஞ்சு அவங்களுக்கு அந்த பக்கம் அறிவாலயத்தில் எல்லாரையும் கூட்டு தெளிச்சு வச்சுங்கிறது உங்கள் கண்ணு தெரியல. எங்கள் கட்சியில் மட்டும்தான் நீங்கள் கண்கொத்தி பாம்பாக பார்த்துங்கிறீங்க பிளாக் டிக்கெட்னு சொல்கிறீங்க. அங்கே எத்தனை பேருக்கு தண்ணி தெளிச்சு இப்போ செந்தில் பாலாஜியில் எவ்வளோ புனிதர் பாருங்க. அப்ப புனிதர் அதெல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன பொறாமை? அதுல நீங்க திராவிடத்தையும் மற்றதையும் நீங்க ஒப்பிடுறத என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் திராவிடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமாங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்க அறிவாலயத்துக்குள்ள நீங்க போயிருக்க மாட்டீங்க, உங்களை விட்டுருக்க மாட்டாங்க. அது அறிவாலயத்துல மேல ஒரு தண்ணி தொட்டி இருக்கு, அதுக்கு பேரே திராவிட தொட்டி. அந்த திராவிட தொட்டியில வேற கட்சியிலேருந்து வந்தாங்கன்னா தலைமுடியை பிடிச்சி 2 பேர் உள்ளுக்குள்ள முக்கி எடுப்பாங்க. 3 தடவை முக்கி எடுத்துட்டாங்கன்னா அவங்க பண்ண பாவம், அவங்க பண்ண ஊழல் மோசடி எல்லாம் முடிஞ்சிடும். இதுக்கு எதனா தனியா ஃபீஸ் வாங்குறாங்களா கோடியில? அந்த ஃபீஸ் கொடுத்தாதான் அறிவாலயம் என்ட்ரி ஃபீ, முதல்ல என்ட்ரி ஃபீ. அதுக்கப்புறம் இந்த தண்ணி தொட்டி போறதுக்கு அது ஸ்பெஷல், அதுக்கான சிறப்பு கட்டணம். அது சிறப்பு கட்டணம். நீங்க சாமியை அங்கிருந்து பார்த்தா ஒரு கட்டணம், கிட்ட இருந்து பார்த்தா ஒரு கட்டணம் இல்லையா? சில பல கோடிகள் கொடுத்தாதான் அந்த ஞானஸ்தானம் முக்கி எடுக்கிறது தண்ணி. ஆமா, அந்த மாதிரி முக்கி எடுத்து அதுல அவங்க அதுல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமான கட்டணம், அவங்களுக்கு வேண்டிய கட்டணம் கொடுத்தீங்கன்னா தியாகி தீரன் இந்த பட்டம்லாம் கொடுப்பாங்க. அது திராவிட குத்திட்டு அது திராவிட மாடல். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அது எந்த அளவுக்கு அந்த 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 முக்கி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சுத்தி பாத்தீங்கன்னா இந்த பழைய நம்ம தமிழ் சினிமாலெல்லாம் இந்த பக்தி படம்லாம் திருவிளையாடல் ஒரு ஒளி வட்டம் வரும். முருகர் நிப்பாரு, பின்னால ஒரு ரவுண்டா ஒரு ஒளி சுத்திக்கிட்டு இருக்கும். கேபி சுந்தராம்பாள் முருகா தமிழே அப்படின்னு பாட்டுலாம் பாடுவாங்க. இனியது என்றும் இனியதுன்னு பாடுவாங்க. அது மாதிரி இப்ப பாருங்க, ஒரு பாட்டு பாடியிருக்காரு அண்ணன் வைத்திலிங்கம். வந்தாரா இதுல இருந்து ஓபிஎஸ் இதுல இருந்து திமுக வந்தாரா? அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, ரொம்ப அது அப்படி நெகிழ்ச்சியா இருந்தது அந்த வார்த்தை. எனக்கு அது கேட்டதுல இருந்து ரொம்ப அழுவழியா வருது எனக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு புறாவாம். யாரு? வைத்திலிங்கம். இவர் சிபி சக்கரவர்த்தி, யாரு? ஐயா ஸ்டாலின் அவர்கள். சோழ மன்னர் சிபி சக்கரவர்த்தி மடியில விழுந்துட்டாராம் புறா. புகலிடம் வந்துருச்சு. பின்னாலேயே கருடன் துரத்திக்கிட்டு வருது இந்த புறாவை. அது கருடன் புறாவை இறைய துரத்திட்டு வருது. அப்போ கருடனை பார்த்து சோழர் சக்கரவர்த்தி கேட்கிறாரு, என்ன எதுக்கு துரத்திக்கிட்டு வர புறாவை அப்படின்னு புறாவை தடவி கொடுத்துட்டே கேட்கிறாரு. இல்ல, அது என்னுடைய இறை, நான் சாப்பிட்ற சாப்பாடு, அது 1/2 கிலோ கறி இருக்கும், நீ அதையா நீ பிடிங்கி வச்சுட்டு இருக்க அப்படின்னா, உனக்கு இப்போ என்ன வேணும்? 1/2 கிலோ மாம்சம் தானே வேணும். டப்புன்னு தொடைய அறுத்து அந்த மாம்சத்தை எடுத்து புறாவுக்கு பதில் இதை வச்சு புறாவை விட்டுரு அப்படின்னு கொடுத்தாரு. தொடையை அறுத்து புறாவுக்கு இணையா கொடுத்துட்டார். புறாவுக்கு இணையா அந்த கருடனுக்கு கொடுத்து அமுச்சு விட்டார். கருடன் போயிடுச்சு. சிவி சக்கரவர்த்தி சோழனுடைய பெருமையை பேசுறது இது. அது அந்த காலத்துல சோழர் கதை. அதை எடுத்து அவர் யாரு? ஐயா ஸ்டாலின் சிபி சக்கரவர்த்தி. இவர் புறா.
இவருக்கு தெரியல. இப்போ வந்து உழுந்தார்ல, சரி. இதுக்கப்புறம் ம். திமுக முகாம்ல ம். இன்னைக்கு பிரியாணி, அந்த புறா பிரியாணி ம். இப்படி தெரில. ம். ஏற்கனவே இந்த பிரியாணி ஆனவன்லாம் வந்து அந்த பாத்திரத்துல இருந்துக்கிட்டு, ம். டேய் புதுசா ஒரு புறா வந்திருக்குது, நமக்கான கதி இதுக்கும் ஆகுதுன்னு. ஏங்க அவங்க குடும்பத்திலேயே இருக்கிற வந்து ஒரு அம்மையாருக்கு வந்து அவங்க வந்து எந்த மாநில அரசுக்கு மாநில அரசியல்ல வர விடாம வரவிடுமா, வேணாமா வர விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க. நடந்துட்டு இருக்குது. அப்புறம் அப்புறம் மாப்பிள்ளை தரப்பு ஒரு ஆமா, ராஜாங்கம், மாப்பிள்ளை தரப்பு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மகன் மாப்பிள்ளை தரப்பு ஒரு வர்சஸ் பிள்ளை. ராஜாங்கம். ஆமா. அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்கச்சி மகனுங்க பேரனுங்க இந்தி படித்த என் பேரனுக்கு இந்தி தெரிந்ததால் அவனை எம்பி ஆக்கினேன் ம். அப்படின்ற பெருமை அதாவது உள்ளவங்க. கலைஞருடைய மனசாட்சி குடும்பம். மனசாட்சி ஆமா. குடும்பம். ஆ. அவங்க எல்லாமும் நேரடி அரசியல் அப்படி சைட்ல இருந்துட்டு நீங்க ஏதாவது பண்ணிக்கலாமே தவிர ம். நீங்க டைரக்டா வந்து உள்ள வந்து அதிகாரங்கள்லாம் வரக்கூடாது. பட்டாக்கு வரக்கூடாது. ஆமா. இந்த 86 வயசுல ஒருத்தர் வந்து அவர் வந்து அப்பப்போ குரல் விட்டுக்கிட்டு இப்போ குரலே கொடுக்க முடியாத அளவுக்கு பாவம் உடம்பு கட்சியை முடியாம மூத்தவர். இருக்காரு. துரைமுருகன். ஆமா. இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய இருக்கா சீனியர்களுக்கு இல்லாம இருக்குது. இல்லாம இருக்குது. இவர் வேற பறந்து போய் மடியில இவர் விழுந்தாராம். போய் மடியில ஊழ்ந்தாரா. வைத்தியலிங்கம். ஆக திமுகல வந்து ம். புறா பிரியாணி சரி அப்படி- சார், எனக்கு ஒரு இப்ப ம். ரொம்ப நாளா ஒரு இப்ப உங்களையும் எங்களையும் நான் போலீஸ் துரத்துச்சுன்னு வச்சுக்கோ, சரி. பறந்து போய் ஐயா ஸ்டாலின் மடியில விழுந்துடலான்னு இருக்கிறோம். என்ன ஆகும்? இந்த ஏற்கனவே பல மீடியாக்கள் அப்படி போய் உழுந்துதான் அவங்களுக்கு வந்து அப்பப்போ அந்த தானியம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு மாசம் ம். மாசம் எப்படியும் தானியம் போடுவாரு. 4 நெல்லோ 5 நெல்லோ போட்டுக்கிட்டு இருக்காரு. ம். அதை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தான் பக் 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 பக்னு அந்த புறாலாம் வந்து அவர் சொல்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. ம். இதுல நீங்களும் நானும் போய் வந்து அதுல அந்த மடியில விழணுமா? இல்ல. அதை விட இல்லை, போலீஸ் துரத்துதுன்னு போய் விழுந்துடலாமே. இல்லைங்க. அதை விட நம்ம ஒரு பாழுங்கணத்துல விழலாமே. கொஞ்சம் கௌரவமான முடிவா இருக்கும், நல்ல முடிவா பாருங்க. கண்ணியமான முடிவா இருக்கும். நம்ம வந்து அதுக்காக நம்ம கண்ணா முன்னான்லாம் போய் விழ முடியாது. ம். இது வந்து சரி, இந்த இன்னொரு பஞ்சாயத்து வந்து இப்போ வைக்கிறாங்க மக்கள் சார்பாக. அஜித்தினுடைய மரணம் நீதிமன்றம் வந்து கடுமையான ஒரு இது, இவங்க போலீஸுக்கு பெயிலே வேணாம், உள்ளவே கிடக்கட்டும், இப்படி ஒரு கொடூரெல்லாம் பார்த்து மனசு இது பண்ண முடியாது, கடுமையாக கண்டனம் தெரிவிச்சு கடைசியாக அந்த நகை திருடு போனதா சொன்ன அந்த புகாரே பொய் அப்படின்னு சிபிஐ சொல்லிடுச்சு. சரிங்க. அந்த அம்மா பேர் ஒரு பேர் அதுதான் நிகிதா. புகார் கொடுத்து நிகிதா சரிங்க. மேல்மட்ட உறவு அது இதுன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்களை வேகமாக தூக்கி வச்சு அடித்தாங்கன்னு சொன்னாங்க. கடைசியாக பார்த்தா நகை கம்ப்ளைண்ட்ன்றதே அப்படி ஒரு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னுட்டாங்க. நீதிமன்றம் கொதிச்சு போய் பெயில கொடுக்காதீங்க, வழக்கு முடிய வரைக்கும் எல்லாருமே இருக்கட்டும்ட்டாங்க. நீங்க அப்படியே இந்த இடத்துல ஸ்டீல் பண்ணுங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். நான் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு போறேன். முதல்ல ராவணால நம்ம முன்னால் பேசியிருந்த போது என்ன வந்து அரசியல் ஜோதிடர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? நிறைய சொல்லியிருக்கீங்களா? அப்ப நம்புறீங்களா? 3-4 மாசத்துக்கு முன்னால வேற ஒரு நிகழ்வுல காதோடுன்னு அதில் வந்து அதில் பண்ணக்கூடிய விஷயத்துல இந்த விஷயத்தை தெளிவாக 4 மாசத்துக்கு முன்னால் அந்த அஜித் குமார் நடப்புறம் அதை ஒட்டி இருக்கும்போது மிக தெளிவாக இந்த நிகிதாவிற்கும் இந்த அஜித் குமார் மரணத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நிகிதா கொலை, அதாவது எந்த நகையுமே தொலைக்கல, திருட்டே போகல, அது வந்து பொய் வழக்கு. நிகிதாவை கூப்பிட்டு வந்து அந்த வழக்கு போட சொன்னது ஒரு கீர்த்தி பெற்ற ஒரு மாண்பு வகைரால சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி கீர்த்தி மூர்த்தி அதுல வந்து ஒரு பெரிய ரகசியத்தை நான் வந்து சொன்னேன். பெரிய தமாஷ் என்னன்னா, நான் எந்த சேனல்ல பேசணும் அங்க அது 1 லட்சம் வியூஸ் போச்சு. இதுல நான் காதோடுன்னு சொல்லி வழக்கமான ஒரு பாணியில் என்னுடைய பாணியில சொல்லும்போது ஒரு 9 நிமிஷம் பேசினேன். அந்த 9 நிமிஷத்தை கட் பண்ணி வேற நம்ம மீடியா நண்பர்ல ஒருத்தர் வந்து அது ஒரு நம்மகிட்ட அனுமதியெல்லாம் வழக்கம் போல கேட்காம அவர் பாட்டில் அவர் இஷ்டத்துக்கு போட்டு திருசக்தியார் சொல்கிறார்னு போட்டு என் போட்டோவையும் போட்டாரு. 3.5 லட்சம் வியூஸ். அந்த இப்போ அது வந்து நான் இப்போ சொல்றேன், நான் என்ன வந்து 4 மாசத்துக்கு முன்னால வந்து எனக்கு கிடைத்த இது வந்து சிபிஐ விசாரணையில வந்த செய்தி இல்ல. அப்ப சிபிஐ விசாரணை ஆரம்பிக்கவே இல்லை. அப்பதான் சிபிஐ விசாரணை சொன்னாங்க, இன்னும் ஆரம்பிக்கல. இது வந்து டிபிஐ விசாரணை, திருசக்தி பியூரோ ஆஃப் இன்ஃபர்மேஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்ஃபர்மேஷன், திருசக்தி பியூரோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். நமக்கு கிடைத்த தகவல்ல இந்த நிகிதா வந்து அந்த கீர்த்தியான புள்ளி இருக்காரு,
அவருக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வேண்டியவங்களா இருந்தாங்க. இப்ப அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா அவங்க யாருக்கு வேண்டியவங்களா தெளிவா சொல்லு. வேண்டியவங்களா இருந்தாங்க. வேண்டியவங்களா. அதுக்கப்புறம் இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, உடம்புக்கு வந்துருச்சு, இதனால இப்போ கொஞ்சம் இருக்காங்க அப்படியே, அது சும்மா தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த இது போயிடுச்சு இல்ல, அந்த அந்த முன்னால இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு இதெல்லாம் போயிருக்கும்ல. ஒரு கட்ட வயசு ஆக ஆக மாறும். இந்த அஜித் குமார் மடப்புறத்துல வந்து காரணம் என்னன்னு கேட்டா, இத வந்து தமிழ்நாட்டுல சொன்ன ஒரே யூடியூபர் நான் தான். இதை வந்து காப்பி பண்ணி மற்றவங்க சொன்னாலே தவிர, இப்ப கிட்டத்தட்ட வந்து சிபிஐ அந்த முடிவுக்கு தான் வந்து சிபிஐ மட்டும் இல்லாமல் அந்த நீதிபதி அவர்கள், அவங்க வந்து ஸ்ரீமதி அவர்கள் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி, நான் வந்து சிபிஐ விசாரணைக்கு முன்னால சொன்ன டிபிஐ அந்த அந்த கருத்தை முதல் பகுதியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிகிதாவிற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, கொலை நகை திருட்டே நடக்கவில்லை. சரி, இப்ப வந்து நான் என்ன சொன்னேன்றது இருக்கு, ரெக்கார்ட்ல தேடி பார்த்தா இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கேன்றது சொல்லிடுறேன், மறுபடியும் சொல்லிடுறான்மா. 2வது பகுதி என்னன்றது ஜனங்களுக்கு அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, நம்ம பார்க்கலையே அப்படின்னு இருப்பாங்கல்ல. வேற ஒரு பெண் இப்பொழுது கீர்த்தியுடன் இப்படி இருப்பவர், ஒரு காலத்துல நிகிதா இருந்தா மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி இருக்கா மாதிரி. அந்த அம்மா பேர் வந்து இப்ப வந்து நம்ம யார் பேரையும் ஒரு பெண்ணையும் நம்ம அனாவசியமா ஒரு பெண் பேர் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்ப வந்து ஜெயபிரதால நடிகை ஜெயபிரதா, அவங்க பொதுவான நடிகை, அதுல முதல் பகுதி வச்சுங்க. அப்புறம் இந்த பக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு நடிகை ஸ்ரீபிரியான்னு வச்சுங்களேன், அதுல 2வது பகுதி வச்சுங்க. நம்ம வாயால் சொல்லக்கூடாது, அது ஜனங்க ஓட்டி பாத்துக்கிட்டோம். இந்த அம்மா வந்து நம்ம அந்த பேர்லாம் சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, அது எப்படி சொல்லலாம், அது தப்பு இல்லை அது. அதனால வந்து அந்த மாதிரி, அதாவது ஜெயபிரதா பேர்ல முதல் பகுதியும் ஸ்ரீபிரியா பேர்ல 2வது பகுதியும் பின்பகுதியும் சேர்த்தீங்கன்னா ஒரு பேர் வரக்கூடிய ஒரு அம்மா. நல்லா எளிமையா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஒரு சினிமா நடிகை மாதிரி, நல்லா பல அம்மா இல்ல பெண். ஆமா, நம்ம முக்கியமானவர் வந்து சனிக்கிழமை சர்க்கியூட் ஹவுஸ் மதுரையில போகும்போது, அந்த அவுட்டர்ல இருக்கு சர்க்கியூட் ஹவுஸ், அந்த கீர்த்தி பெற்றவர். போகும்போது அங்க போய் அவர் வந்து மரியாதை நிமித்தம் சந்திப்பாங்க, மரியாதை நிமித்தம் சந்திப்பாங்க அப்பப்போ. இந்த அம்மா இல்ல, மரியாதை முக்கியம் இல்ல, ஆமா அது முக்கியம். ஆனாலும் வந்து அவங்க வந்து அவங்க அந்த மரியாதை எப்பவுமே மிட் நைட்ல தான் இருக்குமா, எனக்கு தெரியல. பொழுது போனா விடிஞ்சா வராத மரியாதை. பகல்ல வரும்போது நம்ம மரியாதை கொடுத்தா பகல்ல கொடுக்குற மரியாதை வேறங்க. அது சூரியன் பார்த்துருவான்ல. கரெக்ட். சூரியன் பார்த்துருவான்ல, அதனால நம்ம சூரியன் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அது கண்ணுக்கு மரியாதை, அது மரியாதை வந்து அப்புறமா செலுத்துவோம். அந்த மரியாதையில அவங்க வந்து திடீர்னு கோயிலுக்கு வராங்க. எங்கேயா மடப்புறம் கோயில். மடப்புறம்ன்றது அந்த பத்ரகாளி அம்மன் கோயில் வந்து பழங்கால கோயில். அவங்கெல்லாம் வந்து இந்த நகையெல்லாம் வைக்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு அறை இருக்கும். சில இடத்துல சுரங்கமா இருக்கும், அது சில சமயம் தனியா எங்கேயாவது ஒரு ஓரமா இருக்கும். அது ரொம்ப இப்பெல்லாம் வந்து அதுல ஒன்றும் வைக்கிறதுக்கு ஒன்றும் ஐட்டமே இருக்காது. நம்ம தான் அறநிலையத்துறையில ஏதாவது நகை இருந்தா எடுத்துன்னு போயிடுறாங்களா, அதை போய் உரிக்கிறாங்க. சுத்தமா சொரண்டியில் எடுத்துட்டு போறோம். எனக்கு நான் வந்து உப்பிலியப்பன் கோயிலில் கொடுத்த 4.5 கிலோ தங்கமே காணும்னு சொல்லி ஹைகோர்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கேன். வேற இதில் நிகழ்வுகள்லாம் பேசியிருக்கேன். இது வந்து 4 கிலோ தங்கத்தை பெண்களுக்கு விலாசம் பிரிச்சு கொடுத்துருந்தா கூட இல்லைங்க. நான் நிறைய பள்ளிக்கூடத்துக்கு இல்லைங்க, ஏழை ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு மென்டலி ரிட்டார்டு குழந்தைங்களாம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நடுவில் கோயிலுக்கு பண்ணால் நமக்கு ஒரு கம்யூனிட்டி ஒரு நல்லது அப்படின்றதுக்காக பண்ணும்போது அது எனக்கு தெரியல. அல்வா கொடுப்பாங்க. ஆமா, அல்வா கொடுப்பாங்க, நமக்கு தெரியல. கல்வெட்டுலாம் போட்டிருந்தாங்க, அந்த கல்வெட்டையும் சேர்த்து எடுத்துட்டாங்க. பேசியிருக்கோம். ஆமா, அதனால வந்து அது விடுங்க. அது மாதிரி வந்து அந்த அறையில வந்து இந்த தேர்தலுக்காக பணம் வந்து சுமார் 200-250 கோடி ரூபாய் பணம் வந்து வெளியில இருந்து கொண்டு வந்து அங்க வைக்கிறாங்க. அது தப்பு, அது தகவலே தப்பு. பணம் தேர்தலுக்காக இல்ல, நெல்லு மூட்டையை கொண்டு அங்க அடுக்கி வச்சிருந்தாங்க. அதைத்தாங்க சொல்றேன். நெல்லு மூட்டையாக அன்னதானத்துக்காக அரிசி மூட்டை, அன்னதானத்துக்கு அரிசி மூட்டை என்ற பெயரில் 250 அரிசி மூட்டை 250 அரிசி மூட்டை கொண்டு போய் வச்சுட்டாங்க. உள்ள அரிசி இருக்குதா என்ன இருக்குதுன்றது ஸ்வீட் பாக்ஸ். இதை கொண்டு வைக்கிறது 250. ஆமா, அதை வந்து கீர்த்தியானவர் வந்து ஏற்பாடு பண்ணி, அவர் பணம் தான்றது இல்ல, அவர் வந்து கோஆர்டினேட் பண்றாரு, கொண்டு வைக்கிறாங்க. வருது அதை கரெக்டா வந்து இந்த இடத்துல வச்சுங்க. அப்புறம் தேர்தல் சமயத்துல எங்க அனுப்பணுமோ தொகுதி பார்த்து அனுப்பிச்சுக்கலாம். அது வந்து சிவகங்கையில வரும், திருப்போணம், அந்த மடப்புறம். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஏரியாவுக்கு அனுப்பிச்சுக்கலாம், தென் மாவட்டங்கள்ல எங்க அனுப்பணுமோ அனுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அந்த கோயில ரொம்ப வந்து கூட்டம் வராது.
புராதனமான கோயில், பழைய கோயில், சும்மா உள்ளூர்ல கொஞ்சம் பேர் வருவாங்க போவாங்களே தவிர பெரிய அந்த டூரிஸ்ட் கும்பல்லாம் வராது. அப்ப இந்த ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கும். அப்ப அந்த இடத்துல இந்த பெண்மணி நமக்கு நம்பிக்கையான பெண்மணி, இந்த முதல் பகுதி 2வது பகுதி பேரை இணைக்கிறோமே, ஆமா, அவங்க அவங்கள சூப்பர்விஷன், அவங்க நம்பிக்கையானவங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நம்பிக்கையானவங்க. அவங்கள வச்சு அதை கரெக்டா அந்த அரிசி மூட்டையெல்லாம் அன்னதானத்துக்காக வைங்க. இப்ப இந்த அஜித் குமார்ன்ற இந்த காவலாளி இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு, இவர் பிரைவேட் செக்யூரிட்டி, இவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த அரிசி மூட்டை மாதிரி தெரியலையேன்னு அவருக்கு ஒரு டவுட் வருது. அவரு போய் இந்த பெண் நிகிதா இல்ல, இந்த நம்ம பேர் ஓட்டுன பெண்மணி, ஆமா, அத அவங்க கிட்ட கேக்குறாங்க, இளம் பெண் கிட்ட, என்ன அரிசி மூட்டைன்றீங்க, பார்த்தா அரிசி மூட்டை மாதிரி தெரியல. 2வது இந்த கோயில்ல அன்னதானத்துக்கு 4 மூட்டை 10 மூட்டை இருந்தா போதும், நீங்க எவ்வளவு மூட்டை கொண்டு வந்து வைக்கிறீங்களே என்ன அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுவும் அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஒரு வாக்குவாதம் வருது. வந்தோடனே எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுவேன்னு, நீ யாரோட ஆளு, நீ வாரம் எங்க போற, ஆமா சர்க்கியூட் ஹவுஸ் சுந்தரி, நீ சர்க்கியூட் ஹவுஸ் சுந்தரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல ஏன்னா உன் வேலையை பார்த்துட்டு போ, நீ சும்மா காவலாளி, செக்யூரிட்டி, நீ நான் கேள்வி கேட்குற, நான் யார் தெரியுமா, நான் சொன்னா என்ன தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி பில்டப் காமிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய புள்ளி வீட்டுல சொந்தமா தாலி கட்டின பொண்டாட்டி கொஞ்சம் அடக்கி வாசிக்கும், வெளியில இந்த சைட்ல இருக்குது பாருங்க, இந்த இணைவி துணைவி எல்லாம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆட்டமா ஆடும். இங்க உடனே எங்கேயோ போயிடாதீங்க, நான் எங்கேயும் போகலங்க, அப்படியே எங்கேயாவது பிஐடி சிஐடின்னு எங்கேயோ போகாதீங்க, நீங்க இங்கேதான் உட்காந்து இல்ல, ரைட், நான் ஒரு உங்களுடைய நல்லதுக்காக சொல்றேன். அப்போ இவங்க அது மிரட்டி அந்த பொண்ணு மிரட்டி இருக்கு. நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஒண்ணு இவனுக்கு வாய் கொழுப்பு, இந்த பையனுக்கு சின்ன பையன் வாய் ஏதோ ஒண்ணு பேச, நம்ம தமிழ்ல ஆமா, அதாவது தேன்மொழி, தேன் மதுர தமிழ் அப்படின்னா அந்த தேவை அதுக்கும் யூஸ் பண்ணலாம், தமிழ்ல கெட்ட வார்த்தையில திட்டுறதுக்கு அந்த வார்த்தையை அந்த எழுத்தை யூஸ் பண்ணலாம், அது வழக்கமா சொல்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாதா நீ இது பண்ணி பிழைக்கிறவ, இந்த தனம் பொழின்னு பிழைக்கிறவ, உனக்கு என்ன அவ்வளவு, ஏதோ ஒரு கடுமையான வாக்குவாதம் வந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, ஃபோன் பண்ணி சொல்லுது. உடனடியே அவரு கீர்த்திக்காரர் என்ன பண்ணாரு, 2017-18 என்னமோ இதே சிவகங்கையில கலெக்டரா ஒரு அம்மா இருக்கு, 2 வார்த்தை பேர் கொண்டவங்க, ஆமா, ரொம்ப பிரபலமான பேர் வார்த்தை. சரி, அது ரகசியம், அது நான் பேர் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது பேர் சொன்னா அது சிக்கலாயிடும், லால ஆரம்பிக்கும், தாள முடியும், ஆனா பேர் சொல்ல மாட்டேன், ஆனா 2 எழுத்து. ஆமா, நான் பேர் சொல்ல மாட்டேன், நம்ம சொல்லக்கூடாது, நீங்க அடிச்சு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், சொல்லவே கூடாது. ஆமா, அதனால லால ஆரம்பிச்சு தாள முடியும். அவங்க டெல்லியில இப்போ வேற ஏதோ பதவி மாற்றத்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அங்கிருந்து ஒரு உயர் காவல்துறை காக்கி ஒன்று உயருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இது மாதிரி ஒரு விஷயம், இது வெளியில வந்துருச்சு, இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப இங்க பணம் மூட்டை மூட்டையா இறங்கி இருக்குதுன்றது இந்த பையனுக்கு தெரியும், இப்ப இவன் மூலமா எவ்வளவு பேர் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டான், அங்க போய் சொல்லுவான். அவர் என்ன பண்ணாரு, ஒரு உயர் காக்கி, அவருடைய ஆசீர்வாதத்துல அவர் என்ன பண்றாரு, அங்க யார் எஸ்பியா இருக்காருன்னா ராவத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் ஒரிஜினல் கம்யூனிஸ்ட், அவங்க அப்பாலாம். அதாவது அந்த காலத்துல ஒரு காலத்துல அந்த கம்யூனிஸ்டுகள் இங்க நம்ம கம்யூனிஸ்ட் இல்ல ஒரிஜினல் சொல்லிட்டேன், அப்புறம் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் என்ன சம்பந்தம், அவங்கள அந்த அந்த மாதிரி குடும்பத்துல வந்தவர், வடகிழக்குல இருந்து வந்தவர். அவர் ரொம்ப நேர்மையானவர், இந்த அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டார், அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டார். அப்ப டிஎஸ்பி சண்முக சுந்தரம்னு ஒருத்தர் இருக்கார், இப்ப அவரை கூட வழக்குல சிபிஐல குற்றவாளியா சேர்த்திருக்காங்க, இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரையுமே சேர்த்திருக்காங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அவர்கிட்ட ஒரு சிறப்பு ஸ்குவாடு, அந்த ஸ்குவாடுக்கு வேலையே யூனிஃபார்ம்லாம் கிடையாது, சிவில்ல இருப்பாங்க, சொல்ற வேலையை மட்டும் செய்யணும், கூட்டு இந்த தாதா மாதிரி சட்டம் ஒழுங்கு பாக்குறத தவிர வேற எல்லாம் செய்யணும், சட்டம் ஒழுங்குக்கு எதிராக என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யணும், அந்த மாதிரி அசைன்மெண்ட் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்க, அதுக்குன்னே ஒரு டீம் இருக்கு, அந்த டீமை கூப்பிட்டு இந்த அஜித் குமார் அந்த பையனுடைய சாப்டர் முடிச்சிருங்க,
அந்த பையன் வெளியே போகும். இனிமேல் பேசக்கூடாது. அந்த பையன் என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லுவோம். இருந்தா தானே பேசுறது. ஆமா, அது இப்போ போலீஸ் டீம்னா நீங்க என்ன நினைப்பீங்க? போலீஸ் வேன்ல வருவாங்க? கிடையாது. நாங்க ஒரு பிரைவேட் வேன் எடுத்துட்டு வரோம். சரி, பிரைவேட் வேன் எடுத்துட்டு வராங்கல்ல, பக்கத்துல நிறைய எடுப்பாங்க. அவசரத்துல ஒரு நமக்கு வண்டி இல்லைன்னு எடுக்கலாம்ல. ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல ஸ்டிக்கர் வந்து புதுசா வேற ஒரு ஃபால்ஸ் நம்பர், பொய் நம்பர் போட்டு ஒட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்கூட்டியே பிளான் பண்ணி முடிச்சிட்டீங்க. அங்கேயே எதுக்காக போறோன்றது அவங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்டது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வராங்க போலீஸ் ஸ்டேஷன், சிவகங்கை போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. திருப்போணமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கேயும் திருப்போணத்துல இல்ல. நிகிதாவோட கம்ப்ளைண்ட் கூட அங்க இல்ல. வேற எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்ல. இந்த பையனை கொண்டு போய் மாட்டுக்கொட்டால வச்சு தலைகீழ தொங்க விட்டு உரின்னு உரிக்கிறாங்க. எல்லாம் லுங்கியும் இதுவும் கட்டினா போலீஸ்காரங்க சிவில்ல இருக்காங்க, அடிக்கிறாங்க. பிரதானமா என்ன அங்க பேசப்பட்டதுன்ற தகவல் கசிது என்னன்னா, இந்த தகவல் வேற எங்கேயாவது சொல்லி இருக்கியா? ஆமா, யார்கிட்டயா பேசிருக்கியா, வாட்ஸ்அப்ல சொல்லி, வழக்கமான அந்த கேள்விகள் தான். அப்ப இந்த பாத்ரூம் போறான் பாருங்க ஒருத்தன், யாரோ ஒரு ஸ்டாஃபோ இல்ல வந்து பக்தரோ, அவன் என்ன பண்ணா, இந்த ஜாக்கி என்னமோ யாரையோ போட்டு அடிக்கிறாங்க என்னன்னு கூட அவனுக்கு தெரியல, பேக்ரவுண்ட் தெரியாது. நம்ம ஜனங்களா வந்து ரோட்ல வந்து ஒரு பத்திக்கிட்டு எரிஞ்சதுன்னா கூட அது ஏன் எரியுதுன்னு பார்க்க மாட்டான். முதல்ல அதை வீடியோ எடுத்து அதை வந்து அப்லோடு பண்ணிட்டா தான் அவனுக்கு வந்து தூக்கம் வரும். இது வந்து இப்போ உள்ள உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை நமக்கு. அந்த மாதிரி வந்து என்னமோ அடிக்கிறாங்க, நம்ம எதுக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்தது தான் நீங்க டிவில எல்லாம் பார்த்த அந்த காட்சி, அடிக்கிற காட்சி. அடிச்சு கொண்டுட்டாங்க எங்க கோயில்ல வச்சு. ஆனாலும் இப்போ வந்து இப்போ இது வரைக்கும் நடந்தது. உடனடியா இது வந்த உடனே இது எப்படி சிபிஐ விசாரணையை நோக்கி செல்லும். அப்ப சிபிஐ விசாரணை வரல, தான் பேசிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல அங்க இருக்கிற அந்த அரிசி மூட்டையெல்லாம் உடனடியா மறுபடியும் அங்கிருந்து எடுத்து வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ஸ்வீட் பாக்ஸ் இருக்கிற அதான் 250 அரிசி பாக்ஸ், அந்த ஸ்வீட் பாக்ஸ் மூட்டையை வந்து எடுத்து கொண்டு போய் வெளியில வேற எங்கேயோ வச்சுட்டு எங்க வச்சாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல வச்சா மறுபடியும் அந்த இடத்துல போக்கஸ் வரும்ல. இதுதான் நடந்தது. இத வந்து நம்ம வந்து 4 மாசத்துக்கு முன்னாலேயே அந்த பெண்ணுடைய புகைப்படம் கூட நம்ம இடம் உள்ளது. ஆறு அந்த 2 பாதி பேரை ஒட்ட வச்சமே, அந்த பெண்ணுடைய புகைப்படம் கூட நமக்கு வந்தது. நம்மளுடைய வகையில புலனாய்வுல வந்து விசாரிச்சதுல இது தெரிஞ்சது. இது நம்ம பேசணும். கூடுதலா இன்னொரு தகவல் சொல்றீங்களா? சொல்லுங்க. அந்த 250 ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்க இந்த தேர்தலுக்காக அங்க போய் ஸ்பிரிட் பண்ணதான் நீங்க சொல்ல வரீங்கல்ல. சின்னவர்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, ஒரு ஊர்ல. அவருக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு பெருந்தொகை துபாய்க்கு வந்து கொடுக்க வேண்டியதா இருந்தது. பெரிய பெத்தன், நீங்க ஏதோ ஒன்று பேசுனீங்க. ஆமாமா, அந்த பெரிய இதுல ஒரு ப்ராசஸுக்கு லம்பா ஒரு அமௌண்ட், ஒரு பெத்து மேட்ருக்கு தேவைப்படுது அந்த பணம். அப்போ வந்து இங்க ஜகத்தை ஆளக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி இருக்கிறாரு, பதவியில் இருக்கிறவர் தான். என்ன தெரியும், ஜகத்தை விற்கக்கூடியவர். டக்குன்னு ஒரே வார்த்தை, எனக்கு லம்பா இவ்வளோ அமௌண்ட்டு கரன்சியா லிக்விடா இங்க கொடுக்கணும், அங்க போகணும், மணி லாண்டரிங்கிற மாதிரி. சரிங்க, 1 நாள் 2 நாள் அவகாசம் தான் அப்படின்றப்ப எங்க இருந்து இதை நான் இது பண்ண முடியும்? ஒரு சின்ன அவகாசம் ஒன்று, கொஞ்சம் 1 வாரம் அப்படி 10 நாள்ன்ற மாதிரி சொன்னோன்னே வார்த்தை கடுமையாக வந்திருக்குது சின்னவர்கிட்ட. இந்த ஜெகத்தாலும் மனிதர் வந்து மனம் உடஞ்சி போயிருந்தார். என்னடா தரம் தான் நம்ம சொல்றோம், பட் இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம லீக்விடா பட்டுன்னு கரன்சி அவ்வளோ சேர்க்க முடியாது இல்லை. அது ரொம்ப மன உடஞ்சி, ஆனாலும் ஒரு ஏற்பாடு பண்ணி செட்டில் பண்ணது தான் அது அங்க கொடுக்கறதுக்கு மொத்தமும் இங்க வந்து இல்லைங்க. ஆக மொத்தம் இது சட்டவிரோதமான பணம். அது தேர்தலுக்காகவோ இல்ல அவாலாக்காக இல்லைங்க. சரி, அவாலாக்காக போயிடுச்சு, எல்லாம் ஒண்ணு தானே, எல்லாமே சட்டவிரோதமான சொல்ல வராங்க. இந்த கதையோட அதுவும் சேர்த்து சொல்லும்போது இதுல வந்து நம்ம இதை வந்து 4 மாசம் முன்னால சிபிஐ உள்ள வர்றதுக்கு முன்னாலேயே நம்மளுடைய புலன் விசாரணையில இவ்வளவும் நம்ம வந்து வேற ஒரு நிகழ்வுல சொல்லி சொல்லியாச்சு. இப்ப பாருங்க, சொல்லுங்க. இல்ல இப்ப வந்துட்டு இருக்கிறால ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐ ஏன் வேணான்றோம், இன்னொரு விஷயத்துல ஏன் சிபிஐ விஷயம் வேணான்றோம், ஏன் அடம் பிடிச்சிக்கிட்டு சிபிஐ விசாரணையே நாம கொடுக்க மாட்டோம்னு நின்றுட்டு இருக்கிறோம். நீங்க சொல்றவர் இருக்காரு, அவர் வந்து இப்ப வந்து நாங்கள் வந்து அகிம்சைக்கு பெயர் போன கட்சி நாங்க. ரொம்ப ரொம்ப அழுவா வருதுங்க. அவர் சொல்றாரு, நீங்க சொல்ற பெருந்தொகை அவர் வந்து அகிம்சைக்கு பெயர் போன கட்சி அப்படியா?
இவர் பேர்ல 12 கிரிமினல் கேஸ் இருக்கு. ஒரு ஒரு ஆடிட்டர் கொலை வழக்கு உட்பட. அப்புறம் சமீபத்தில் உள்ள ஒரு கொலை வழக்கு புகழ்பெற்றது. கட்சி பெருத்து தொடச்சிக்குங்க. ஏன் கண்ணு ரொம்ப தண்ணி கலங்குது, கண்ணு கலங்குது, உணர்ச்சி வசப்பட்டு. ஆமா. இதுக்கப்புறம் இவர் குண்டாசில் ஒரு தடவை ஜெயலலிதா இருக்கும்போது தூக்கி உள்ள வச்சாங்க. அதுக்கப்புறம் இதே அவருடைய அந்த சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் அலுவலகத்துல இவர் தலைவரா இல்லாத போது இவரு அதாவது அங்க உள்ளுக்குள்ள எதிர்கட்சியா இருந்தார், காங்கிரஸுக்குள்ள எதிர்கட்சியா இருந்தார். அந்த சமயத்துல கும்பலோட போய் ஒரு நாள் வந்து உள்ள அடிச்சு உடைச்சு கலாட்டா பண்ணியிருக்காரு. எல்லாமே அகிம்சை வழியில் தானே வந்திருக்காரு. எல்லாமே அகிம்சையில தான் வருது. தெரியல, அதான் அகிம்சையில தான் வருது. அப்படிப்பட்டவர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்து 4 மாசம் முன்னால வேற எந்த யூடியூபரும் விருந்தினரும் இதை வந்து சொல்லாத தகவல். அந்த தகவல்ல முதல் பகுதியை இப்பொழுது சிபிஐ உறுதி செய்திருக்கிறது, நீதிமன்றம் உறுதி செய்கிறது. என்னன்னா இப்போ வந்து கேட்பீங்க, இந்த நிகிதான்றது புது கேரக்டரா இருக்குது, இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்க. இதுக்கு பதில் சிபிஐ விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சது. டிபிஐ திருசக்தி பியூரோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம வழியில விசாரணை பண்ணி இதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டாங்க. என்னன்னா அன்னைக்கு எதேச்சியா இந்த அம்மா நிகிதா வந்து அவங்க அம்மாவை கூட்டுக்கிட்டு அடிக்கடி வரும் போல இருக்கு அந்த கோயிலுக்கு, அந்த ஏரியாவில் வந்துருக்குது. நான் ஒரு அம்மா சொன்னேன்ல, 2 எழுத்து பேர் டெல்லியில இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து அங்கிருந்து பேசும்போது அவங்களுக்கெல்லாம் இவங்க தெரிஞ்சவங்க, ஒரே சர்க்கிள். அவங்க 2017 வந்து இருந்தாங்க இங்க. அப்படிங்கும்போது கலெக்டரா இருந்தாங்கன்னா இப்போ ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஆகுது. அந்த பீரியட்ல வந்து கீர்த்தியானவருக்கு வேண்டியவர்னா அப்போ வந்து அவங்க வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அது பண்ணி கொடுங்க, இது பண்ணி, இதில் வழக்கமான ஒரு விஷயம். அப்போ அந்த வகையில் அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த நிகிதாவும் அங்கே வர்றது அவங்க தெரியும். யார் வந்தாங்க இன்னைக்குன்னா நம்ம நிகிதா, அது வேற அங்கே சரி புடி அங்கே வேற ஒரு ஸ்டாஃப் அவங்களுக்கு வேண்டியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நீதா சரி நிகிதா விட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு, நகையை காணோம், ஏதோ கார் வாங்கி போனா. நிகிதாவுக்கு வந்து நகையும் தொலைல, நிகிதாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவங்கள விட்டு பொய் புகார் மட்டும், அவங்க தெரிஞ்சவங்க, அவங்க சொன்னா அவங்க நம்மள லைன்ல இருப்பாங்கன்றதுனால அவங்க பேர் வச்சு புகாரு. இப்ப நிகிதாவை கைது செய்யணும்னு அந்த அஜித்குமாருடைய தாயார் வந்து கேட்கிறாங்க. நிகிதாவை கைது செய்தால் வரிசையா இதெல்லாம் வந்து வெளிப்படும். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நிகிதா ரோட்ல போகும்போது பத்திரமா போனோம், நல்லது. அதோட நிறுத்திட்டு அதுக்கு மேல நம்ம பேசக்கூடாது. ஆமா, இல்ல பத்திரமா இருக்கணும், நம்ம பத்திரமா இருக்கணும்னு நம்ம ஒரு அக்கறையில, ஒரு சமுதாய அக்கறையில சொல்றோம். இதுதான் வந்து இந்த மடப்புறத்துல நடந்த விஷயம். இது வந்து அடுத்த 4 மாதங்களுக்கு முன்னாலேயே நம்ம சொல்லியிருக்கோம். முதல் பகுதியை வந்து இப்போ வந்து சிபிஐயும் நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியிருக்கு. 2வது பகுதி 3வது பகுதியை உறுதிப்படுத்துவாங்க. ஆனா வெளியில அப்படி காட்டிப்பாங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், சில சமயத்துல சிபிஐ சமாச்சாரங்கள்லாம் ஒரு கான்ஃபிடென்ஷியல் கவர்ல போட்டு வச்சு அதை காதும் முடிச்சிருவாங்க. எல்லாத்தையும் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுதான் நடந்தது என்பது நமக்கு வந்த செய்தி. ஆமா, இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, எதிர்வாதம் செய்யலாமா, ஒரு கேள்வி. திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கணும். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. சரி, நீ என்ன யார் தமிழன்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்துல எந்த இடத்துல கேட்பான் யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர்? டே, இப்படிலாம் கேள்வி கேட்கிறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. இந்த ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியா போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம்ங்கிறாங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன உங்களை உலகம் பெரியார், நாடே பெரியார்னு சொல்லணுங்கிறீங்க. நீங்க ஐயா ராஜாஜியை பெரியார், அவர் பெரியார்னு எழுதினீங்களா இல்லையா? எழுதணும். இப்ப நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க. இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா? கொள்கை வேறு, நட்பு வேறு. இதுல தானே நாங்களும் சொல்றோம். அப்ப நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே நீங்க தான்டா, நீங்க போங்கடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். இதுதான் பிரச்சனை. புரியுதா? பிரச்சனையே திமுக அரசு தான்றீங்க.
நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்போ திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று சொல்லு. எங்கள் தாத்தா எங்கள் பெரிய பல கதையாக சொல்லும்போது எங்கள் மாமெல்லாம் கப்பலில் பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பலில் பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் வந்து அப்படியா எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்று. கப்பலில் பொண்ணு வருதுன்னொன்னே இலவசம்னு நினச்சி எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுன்னு இருக்கான். சரி, இல்லைடா சும்மா இல்லைடா காசுக்குன்னு இருக்கான் அவன். சரி, அப்படின்னா எனக்கு வேணாம், நான் சின்ன பையன், எங்கள் அப்பா பெரியவர், வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்லை, காசுன்னொன்னே வேணாங்க, எங்கள் அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒன்று கொடு, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று கொடும்பா. இலவசமா நீங்க சொன்ன மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா அதை விலை கொடுத்து வாங்கினீங்க, பணம் கொடுத்து தான். அந்த காசு எது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர?